கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியோர்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு முஸ்லிமின் அடையாளம். முதலில் முஸ்லிம் என்றால் யார், அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் என்றால் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? முஸ்லிம் என்று சொன்னால் இதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஹதீஸ் நம்ம எல்லோருக்கும் தெரியும். மன் சலிமல் முஸ்லிமு மின் லிசானிஹி பியதிஹி. ஒரு முஸ்லிமுடைய நாவும் அவனுடைய கையின் மூலமாக பிறர் முஸ்லிம்கள் பிறர்கள் அதிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடியவர்கள், அவர்கள்தான் முஸ்லிம். அப்ப சலிமா என்ற வார்த்தை இந்த ஹதீஸில் வருது பாருங்க. அதுதான் அந்த வார்த்தையுடைய அந்த முஸ்லிமுடைய அர்த்தம். சலிமா என்று சொன்னால் பாதுகாப்பு. அதே இடத்தில் சலிமா என்ற வார்த்தைக்கு கட்டுப்படுவது என்று கூட அர்த்தம் வரும். அப்ப அந்த அடிப்படையில் முஸ்லிம் என்று சொன்னால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன். முஸ்லிம் என்று சொன்னால் படைத்த ரப்புக்கு கட்டுப்பட்டவன் தான் முஸ்லிம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப முஸ்லிமுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? முஸ்லிமுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? நம்மளுடைய புரிதலில் முஸ்லிமுடைய அடையாளம் முகத்தில் தாடி இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் குர்தா பைஜாமா ஜுப்பா அப்பா அந்த மாதிரி போட்டுட்டு இருக்க வேண்டும், அல்லது அவர் தொப்பி போட்டு இருக்க வேண்டும். நம்மளுடைய பார்வையில் இவர்கள் தான் முஸ்லிம்கள். ஏன் மாற்று மத சகோதரர்களுடைய பார்வையில் கூட முஸ்லிம் என்று சொன்னால், பாய் என்று சொன்னால் அவர் தாடி வச்சிருப்பாரு, அவர் தொப்பை போட்டிருப்பாரு. இதுதான் முஸ்லிமுடைய அடையாளமாக இன்று சமூகத்தில் பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையாக முஸ்லிமுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், எதை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் தொழுகை. ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் அவன் எப்போதும் ஐவேளை தொழுகையாளியாக இருப்பான். ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை அடையாளம் அவன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக இருப்பான். அப்ப அன்புக்குரியவரே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொழுகையில் நம்மளுடைய நிறைபாடு என்ன? அந்த ரப்புக்கு செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடான இந்த தொழுகை நம் இடத்திலே எந்த தரத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உம்மத்திற்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை இல்லாதவன், தொழுகையை சரிவரை நிறைவேற்றாதவன், அல்லாஹ் கடமாக்கிய இந்த தொழுகையை ஐவேறு தொழுகையை சரியாக கடைபிடிக்காதவன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக இருக்க முடியாது. அவன் காஃபிராக தான் இருப்பான். அவன் தொழுதாலும், அவன் ஏதோ சில தொழுகை தொழுதாலும், தன் மீது தொழுகை ரப்பு கடமையாக்கி இருக்கிறான் என்று தெரிந்தும் அந்த தொழுகை சரிவரை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் என் மீது தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்று தெரிந்தும் அந்த தொழுகையை சரியாக கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. அவன் காஃபிராக தான் இருப்பான். யார் சொல்கிறார்? அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஇன் தாபு வ அகாமுஸ் ஸலாஹ் வ ஆதவுஸ் ஸகாஹ் ஃபஇக்வானுக்கும் ஃபித்தீன். எவர்கள் ஷிர்க்கிலிருந்து விலகி தௌபாவை செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுக்கிறார்களோ ஃபஇக்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். அப்படி என்றால் யார் தொழவில்லையோ, யார் ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவர்கள் நம்மளுடைய மார்க்க சகோதரர்களாக நாம் கருதினாலும் அல்லாஹ் கருத மாட்டான். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனர் ரஜுலி வ பைன ஷிர்கி அவில் குஃப்ரி தர்குஸ் ஸலாஹ் ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செவியேற்றேன், ஒரு முஃமினுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு அடியானுக்கும் குஃபருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி இந்த தொழுகைதான். எவன் இந்த தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ்.
அப்துல்லாஹ் பின் ஷஃபீக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹாபாக்களுடைய மாணவர் சொல்கிறார், நான் சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன், அவர்கள் எந்த ஒரு அமலை விடுவதையும் குஃப்ராக கருத மாட்டார்கள், இறை நிராகரிப்பாக கருத மாட்டார்கள், இல்லஸ்ஸலாஹ், தொழுகை தவிர. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபமன் தரக்கஸ்ஸலாஹ் ஃபலா தீன லஹ், எவன் தொழுகை விடுகிறானோ அவனுக்கு மார்க்கம் இல்லை. உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா ஹஃத ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்கஸ்ஸலாஹ், எவர் ஒருவர் தொழவில்லையோ அவனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த பங்கும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த தொழுகை இந்த தரத்திலே நாங்கள் வைத்து பார்க்கிறோமா? இந்த தொழுகை இந்த தரத்திலே நம்மிடத்தில் இருக்கிறதா? தொழுகை விடுறது தானங்க ஏதோ சிறிய பாவம் மாதிரி தான், ஏதோ பொய் சொல்ற மாதிரி புறம் சொல்ற மாதிரி தான் இந்த தொழுகை விடக்கூடிய பாவம் இல்லை. அன்புக்குரியவர்களே, தொழுகை விடுவது குஃப்ர், தொழுகை விடுவது இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு மறுப்பதற்கு சமம், தொழுகை விடுவது இறை நிராகரிப்பதற்கு சமம். அல்லாஹு அக்பர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், எவன் ஒருவன் தொழவில்லையோ 3 நாட்கள் அவனுக்கு வசியத்து செய்ததற்கு பிறகும் அவன் தொழுகையை கடைபிடிக்கவில்லை, அவன் ஒரு முறை கூட தொழவில்லை என்று சொன்னால் 3வது நாள் முடிவிலே அவனுடைய தலையை சீவிவிட வேண்டும். அவன் முர்த்தத், அவன் மதம் மாறியவன், அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன், அவனுக்கு இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் கிடையாது, அவனுக்கு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது, முடித்து தரக்கூடாது, அவனை குளிப்பாட்டக்கூடாது, அவனை முஸ்லிமுடைய மக்பராவிலே அடக்கஸ்தானத்திலே அடக்கக்கூடாது, அவனை குளிப்பாட்டாமல் அவனை ஒரு அழுக்கு சாக்கு பையிலே சுற்றி ஒரு அழுக்கு மூட்டையிலே குப்பையிலே போட வேண்டும். அவன் மதிக்கத்தட்டவன், அவன் காஃபிர், அவன் முஸ்லிம் அல்ல. அல்லாஹு அக்பர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனை சிறையில் அடைக்க வேண்டும், அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனுக்கு முர்த்ததுடைய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாஹ், பின்னால் வரக்கூடியவர்கள், சுப்ஹானல்லாஹ், பின்னால் வரக்கூடியவர்கள் அவர்கள் இந்த தொழுகையை பாழாக்குவார்கள், மானக்கேடான விஷயங்களை பின்பற்றுவார்கள். ஆனால் இன்னைக்கு ஏதோ தொழுகைக்கு நேரம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, பள்ளிவாசல் பக்கத்து போகக்கூடிய ஒரு நேரம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா ஃபரதான தொழுகை மட்டும் நிறைவேற்றுவோம், இல்லைன்னு சொன்னா 5-10 ரூபாய் தொலைச்சு மாதிரி தொழுகை விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் சாதாரணமா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் விருப்பத்திற்குரிய காரியம் எது, அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்திலே சிறந்த காரியம் எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய வக்திலே நிறைவேற்றுவது, தொழுகையை அதனுடைய நேரத்தில் அதனுடைய சரியான நேரத்தில் கடைபிடிப்பது, இதுதான் அல்லாஹ்விடத்தில் விருப்பத்திற்குரிய அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியம். சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பி27 தரஜா, தொழுகை தனியாக தொழுவதும் தொழுகை ஜமாஅத்தோடு தொழுவதும் 27 தரஜாக்கள் உயர்ந்தது, சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்போ தனியாக தொழுவதை விட ஜமாஅத்துடைய தொழுகைக்கு இஸ்லாத்தில் சிறப்பு இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன அஸ்கல ஸலாத்தில் முனாஃபிகீன ஸலாத்துல் ஃபஜ்ர் வ ஸலாத்துல் இஷா, முனாஃபிகுகளுக்கு சிரமமுள்ள தொழுகை என்றால் அது ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் தான். யாருக்கு? முனாஃபிகுகளுக்கு சிரமமுள்ள தொழுகை என்றால் அது சுபஹுடைய ஃபஜ்ர் தொழுகையும்
இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய இஷா தொழுகையும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா லஅத்தௌஹுமா வலவ் ஹபுவன். ஃபஜ்ருக்கும் இஷாவுக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் அறிந்தால், அதனுடைய கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு தெரிந்தால், நீங்கள் தவண்டாவது அந்த தொழுகையுடைய அந்த நன்மையை பெறுவதற்கு நீங்கள் வருவீர்கள். அல்லாஹு அக்பர். வலகத் ஹமம்து அன் ஆமுர பிஸ்ஸலாஹ் ஃபதுகாமு ثم آمر الرجلا فيصلي بالناس ثم أنطلق معي برجال معهم حزب من حبة قوم لا يشهدون الصلاة وأحرق عليهم بيوتهم بالنار. தொழுகையை ஒருவரை தொலை வைக்க சொல்லிவிட்டு சில மனிதர்களை அழைத்து கொண்டு எவர்கள் பள்ளிவாசில் தொழாமல் வீடுகளிலே தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடை நான் நெருப்பால் இருப்பதற்கு நாடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் பெண்களையும் குழந்தைகளையும் கருத்தில் கொண்டு நான் அந்த விஷயத்தில் என்னை தடுத்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப எவர்கள் பள்ளிவாசலிலே தொழாமல் வீடுகளிலே தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நெருப்பால் எரிப்பதற்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு கணவன் அப்பதான் எழுந்திருப்பாரு, ஏன் பிள்ளைய அதுக்குள்ள எழுப்பி விடுறீங்க, அதுக்கு ஒரு வயசு வரட்டும், அதுக்கு ஒரு காலம் வரட்டும், பள்ளிவாசல் தூரமா இருக்குது, ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுப்பி விடுறீங்க, வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள். மனைவிமார்களுடைய அறிவுரை. அல்லாஹு அக்பர். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலிஹான பெண்களை தவிர. அப்ப நம்மளுடைய பார்வையில் தொழுகை எவ்வளவு லேசாக இருக்கிறது, அதை கடைபிடிக்க வேண்டும், சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதனுடைய சரியான புரிதல் நம்மிடத்தில் இல்லை. சகோதரர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, இன்று உங்களுடைய பிள்ளை, நம்மளுடைய பிள்ளை 7 வயதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 7 வயதை அடைந்து விட்டால் உங்களுடைய பிள்ளைக்கு தொழுவ சொல்லுங்கள். 10 வயதை அடைந்து விட்டால் அவனை அடித்து தொழ போக சொல்லுங்கள். இன்று நம்மளுடைய பிள்ளை ஜமாத்தை தொழாமல், பள்ளிவாசலிலே தொழாமல், ஃபஜ்ரில் தொழாமல், 5 தொழுகை சரியாக நிறைவேற்றாமல் இருந்தால், உங்களுடைய பிள்ளையை நீங்கள் தொழுகைக்காக ஏவவில்லை என்று சொல்லால், உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் தொழுவ போக சொல்லவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஒரு காஃபிரை வளர்க்கிறீர்கள், ஒரு காஃபிருக்கு நீங்கள் தீனி போடுகிறீர்கள். இது மார்க்கத்துடைய சட்டம். அப்படிதான். நமக்கு என்ன ஒரு காஃபிர்னு சொல்றாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்லி இருக்கிறார்கள். இவன் தொழவில்லையோ அவனை முஸ்லிமுடைய ஜமாத்திலே ரசூலுல்லாஹ் அவர்கள் சேர்க்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே முனாஃபிக்குகளுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் தொழுகையிலே வரும் பொழுது அவ்வளவு அசால்ட்டுத்தனமாக, அவ்வளவு சோம்பேறியாக வருவார்கள். அல்லாஹு அக்பர். இன்று இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, கடமையான தொழுகையை சரியாக நிறைவேற்றவில்லை. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஆனால் இந்த தொழுகை, இந்த சட்டமெல்லாம் யாருக்கு? நாங்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தெரியாமல் மறந்துவிட்டு அசதியில் தூங்கிவிட்டால், உறங்கிவிட்டால் அவர்களுக்கு இந்த சட்டம் அல்ல. கடமை என்று தெரிந்தும் அதானை கேட்ட பிறகும் தொழுகைக்கு செல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், தொழுகைக்கு போகாமல் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தான் இந்த சட்டம். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் ஸல்லல் இஷா ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபுல் லைல். எவர் ஒரு இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ, ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகிறார்களோ, ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபுல் லைல், அவர் இரவுடைய பாதி இரவு நின்று வணங்கியதற்கு சமம். அந்த அளவுக்கு நன்மை அந்த மனிதனுக்கு கிடைக்கும். எவர் ஒருவர் இஷாவுடைய ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ, ومن صلى الصبح في الجماعة فكأنما
ஸல்லல் லைல குல்லஹா, எவர் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறார்களோ அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியதற்கு சமம். அல்லாஹு அக்பர். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இன்று எத்தனை மக்களுடைய ஃபஜ்ரு தொழுகை சரியாக தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றோம்? இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எத்தனை மக்களுடைய ஐவேள தொழுகை சரியாக நாங்கள் கடைபிடித்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், எவர் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். அன்றைய தினம் முழுவதும், அன்றைய தினத்தில் அவன் மரணம் அடைந்தால் அல்லாஹ் அவர்கள் மீது நரகத்தை ஹராமாக்குகின்றான், அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே, இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடக்கும்? நாம் இறைவனை வணங்குவதற்காக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சரியாக இமாமோடு ஜமாஅத்தோடு தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபஇன்னஹு இதா தவல்லா ஃபஅஹ்ஸனல் வுது, எவர் ஒருவர் சரியாக தன்னுடைய வீட்டிலிருந்து வுது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்லுகிறார்களோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ்விடத்திலே தரஜாக்கள், அந்தஸ்துகள் உயர்ந்துகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது மட்டுமல்ல, அவர்கள் அந்த மனிதன் கடமையான தொழுகைக்கு முன்பாக அந்த பள்ளிவாசலே வந்து அமர்ந்து விட்டால் மலக்குமார்கள் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் இந்த மனிதன் மீது உண்டாகட்டும். யா அல்லாஹ், இந்த மனிதன் மீது உன்னுடைய கருணையை காட்டு என்று அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள். மலக்குமார்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரத்து செய்ய மாட்டான். அவர்களுடைய பிரார்த்தனை எப்போதும் அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டான். அவர்கள் நமக்காக துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவர்கள் மீது நீ அருள் செய். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, வ இன் தத்ரிஸ் ஸலா வ இன் திலாஉஸ் ஸலா, ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்காக எதிர்பார்ப்பது. எப்படி? ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்கு சமம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் சில நபர்களுக்கு மட்டும்தான் விசேஷமான நிழல்களை கொடுப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லஹ். அன்றைய தினத்தில், அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர வேற யாருக்கும் நிழல் கிடையாது. அந்த 7 கூட்டத்தாருக்கு மட்டும்தான், அந்த 7 மனிதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய விசேஷமான அந்த நிழல் கிடைக்கும். அதிலே ஒரு மனிதன் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், உள்ளங்களோடு பள்ளிவாசல்களோடு அந்த உள்ளங்கள் பூட்டப்பட்டவர்கள், பள்ளிவாசல்களோடு அதிகமாக தொடர்புள்ளவர்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலகட்டம், கடைசி நாட்கள், அவர்களுடைய மரண படுக்கையில் இருக்கக்கூடிய சில நாட்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி மறதி ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ் அவர்கள் வுது செய்து விட்டு வருகிறார்கள், உடனடியாக அப்படியே கீழே மயங்கி கீழே விழுகிறார்கள். மறுபடியும் வுது செய்து விட்டு வருகிறார்கள், மறுபடியும் அப்படியே மயங்கி கீழே விழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கிறார்கள், நான் தொழுது விட்டேனா? ஃபர்தான தொழுகையுடைய நேரம் முடிந்து விட்டடா? நான் சரியாக தொழுது விட்டேனா? அந்த நேரம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நேரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அடிக்கடி தன்னுடைய மனைவியிடம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள், என்னுடைய ஃபர்தான வக்த் முடிந்து விட்டதா? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தார்கள்? உடலால் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாது, ஆனால் உள்ளம் ஆசைப்படுகிறது, பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். பள்ளிவாசல்களோடு உள்ளங்கள் பூட்டப்பட்டவர்கள், பள்ளிவாசலுக்காக அதிகமாக துடிக்கக்கூடியவர்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய விசேஷமான நிழலிலே இருப்பார்கள். அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மரண நேரம், கடைசி நேரம், குடலெல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அதான் சொல்லிவிட்டதா? அதான் சொல்லப்பட்டதா? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அமீருல் முஃமினீனே, நஅம், அதான் சொல்லப்பட்டது, தொழுகைக்கு வர வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நஅம் நஅம் லா ஹத்ஸ ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலாஹ். ஆம் ஆம், அப்படித்தான், எவன் ஒன்று தொழவில்லையோ அவனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த பங்கும் இல்லை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய குடலை தானே தாங்கிக் கொண்டு அந்த நேரத்திலும் ஜமாஅத்தை விடவில்லை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் தொழுகையுடைய முக்கியத்துவம் சகோதரர்களே. அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்கக்கூடிய முதல் கேள்வி இபாதத் விஷயமாக, முதல் கேள்வி, அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி இந்த தொழுகை விஷயத்துதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அந்த முதல் கேள்வியை சரியாக சொல்லிவிட்டார்களோ அடுத்தடுத்த கேள்விகள் அவர்களுக்கு அல்லாஹ் லேசாக்கி விடுவான். யார் முதல் கேள்வியை சரியாக சொல்லவில்லையோ அடுத்த கேள்விகள் அவர்களுக்கு சிரமமாக கஷ்டமாகிவிடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய ஆட்சி கால கட்டத்தில் தன்னுடைய எஜமானவர்களுக்கு, தன்னுடைய கவர்னவர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது சொல்லுகிறார்கள், இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தி, உங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அஸ்ஸலா, தொழுகைதான். அந்த கவர்னவர்களுக்கு கடிதம் எழுதக்கூடிய வார்த்தை என்ன? இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தி, நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த தொழுகைதான். அஸ்ஸலா ஃபமன் ضيعها, எவன் ஒருவன் இந்த தொழுகையை பாலாக்குகின்றானோ அவன் இஸ்லாத்துடைய அத்துணை சட்டங்களையும் பாலாக்குவான். அல்லாஹ் அக்பர். இப்போது சொல்லுங்கள் சகோதரர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, இந்த தொழுகை நம்மளுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு இந்த அடிப்படை இந்த தொழுகையை நாங்கள் சரியாக கடைபிடிக்கிறோமா? எது எதுக்கோ நமக்குள்ளார ஒரு டென்ஷன் இருக்கும். இன்னைக்கு வியாபாரம் போகணும், காசு வரல, வண்டி வாங்கணும், சாவி காணா போயிடுச்சு, ஃபோன் இங்கே ரீசார்ஜ் போடல, துணி வாங்கணும், துணி அழுக்கா இருக்கு, பிள்ளைங்க, எது எதுக்கோ நமக்கு டென்ஷன் வரும். ஆனால் என்னைக்காவது உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்து, என்னுடைய ஃபஜர் மிஸ் ஆயிடுச்சே, நான் எப்படி தொழுவது? என்னுடைய இஷா மிஸ் ஆயிடுச்சே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா இல்லையா? அதனுடைய கவலை எத்துணை முஸ்லிம்களுக்கு இன்று இருக்கிறது. இதுதான் கேள்வி சகோதரர்களே, இதுதான் முஸ்லிமுடைய அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் முனாஃபிக்குகள் எல்லாம் பயந்து முதல் சஃப்புக்கு வருவார்கள். ஏன்? இவர்கள் பின்னால் வந்தால் இவர்களை முனாஃபிக் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அஞ்சிக் கொண்டு பயந்து கொண்டு அவர்களும் முதல் சஃப்புக்கு வருவார்கள். எங்களை முஸ்லிம்கள் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர். உண்மையாக சொல்லுங்கள் சகோதரர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இப்ப இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக இந்த பலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பார்க்கிறோம். இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய கண்கள் மூலமாக வரக்கூடிய நம்மளுடைய கண்கள் இருந்து தண்ணீர் வருது. ஏன் இவ்வளவு அநியாயம், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கொடூரம், முஸ்லிம்கள் மீது இவ்வளவு தாக்குதல்? அந்த வீடியோ பார்க்கும் பொழுதே நம்மளுடைய கண்கள் இருந்து தண்ணீர் வருது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, என்னுடைய ஃபஜர் மிஸ் ஆனதின் காரணமாக நான் 2 நாட்கள் தொழவில்லை, என்னுடைய இஷா தொழுகை சரியாக அந்த நேரத்தில் தொழவில்லை, அதற்காக என்னுடைய கண்களிலிருந்து தண்ணீர் வந்திருக்கிறதா?
என்னுடைய பிள்ளை தொழாதவனாக இருக்கின்றான், அதற்காக நாங்கள் எப்போதும் கவலைப்பட்டிருப்போமா? அல்லாஹ் நாளை மறுமையில் இது கேட்க மாட்டான். பலஸ்தீன்ல என்ன நடந்துச்சு, காஷ்மீர்ல என்ன நடந்துச்சு, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த பிள்ளைகளை பற்றி தான் விசாரிப்பான். அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளை கொடுத்திருந்தானே, அவர்களுக்கு இந்த தொழுகை விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்தீர்கள்? அல்லாஹ் இதை கேட்பானே. நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? அப்ப முஸ்லிமுடைய அடையாளத்தை நாங்கள் என்ன பார்க்கின்றோம்? வெறுமனையாக தாடி வைப்பது, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அதுவும் இன்று காலகட்டத்தில் நிறைய அந்த சுன்னாக்கள் இந்த ஒரு தாடி வைக்கக்கூடிய இந்த ஒரு அடையாளமும் அப்படியே பறந்து போயிடுச்சு. ஒன்று ஃபேஷன்ல மாறிடுச்சு, அல்லது அந்த தாடியும் நம்மளுடைய முகத்தில் காணாமல் போயிடுச்சு. ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் நாங்கள் இப்போது கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய பெயரை கொண்டுதான் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. அவனுடைய பேச்சின் மூலமாக, அவனுடைய நடவடிக்கையின் மூலமாக, அவனுடைய தொழுகையின் மூலமாக, அவனுடைய இபாதத்தின் மூலமாக அவன் முஸ்லிம் என்று சொல்ற அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் நல்ல முஸ்லிமாக இல்லை சகோதரர்களே, பெரியவர்களே. அப்ப முஸ்லிம்களோட அடையாளங்கள் நாங்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்? வெறும் இந்த தாடி, இந்த தொப்பி, இந்த குர்தா பைஜாமாவா, இந்த ஜுப்பா, அந்த அத்தர் போடுறது, இந்த மிஸ்வாக் செய்யறது, இதுதான் முஸ்லிமுடைய அடையாளமா? இது அல்ல. முஸ்லிமுடைய அடையாளம் அவன் ஐவேறு தொழுகையாளியாக இருப்பான். ஷஹாதத்துக்கு பிறகு ஒரு மனிதன் கடமையாக செய்யக்கூடிய முதல் காரியம் தொழுகைதான். நான் என்னுடைய ரப்பை நேசிக்கின்றேன், நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன், நான் என்னுடைய படைத்த இறைவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு வணங்குகின்றேன் என்று எந்த அடிப்படையில் நாங்கள் காட்டுக்கொள்ள முடியும்? எப்படி நாங்கள் நிரூபிக்குவோம்? இன்னைக்கு முஸ்லிம்கள் அல்லாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள், அந்த மாற்று மத நண்பர்களை பாருங்கள். எந்த இடத்துல அந்த அவர்களுடைய வணங்கக்கூடிய ஒரு இடம் வருகிறதோ, திடீர்னு கீழே காலை கும்புவாங்க, திடீர்னு கையை தூக்குவாங்க. அவர்களுடைய அந்த மதிப்பு மரியாதை வேறையாக இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுடைய நிலைமையை பாருங்கள். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில், அருகில் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எத்துணை கடைகள் முஸ்லிம்களுடைய கடைகளாக இருக்கும். ஆனால் ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா, அல்லாஹ்வுடைய அந்த சத்தம், தொழுகைக்கு வரக்கூடிய அந்த ஓசை கேட்ட பிறகும் நமக்கு பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன முஸ்லிம் சகோதரர்களே, பெரியோர்களே? நாங்கள் என்ன முஸ்லிம்? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய 50 வருடம், 60 வருடம், 70 வருடம் இந்த காலகட்டத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடு, இந்த சஜதாவை செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே நாங்கள் நாடினாலும், நாங்கள் விருப்பப்பட்டாலும் அல்லாஹ் நமக்கு சஜ்தா செய்யக்கூடிய பாக்கியத்தை தரமாட்டார். சூரத்துல் கலமை எடுத்து படித்து பாருங்கள். இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. பிசினஸ் ஸ்டடியை படிப்போம், நமக்கு வியாபாரத்தில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்து படிப்போம். ஒரு புது போன் வாங்கினா போதும், அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்ன அப்டேட் இருக்கு, என்ன மொபைல் யூஸ் பண்ணணும், என்ன ஆப் இருக்குது, என்ன கேம் இருக்குது, எல்லாம் யாரையாவது பையனாச்சு கூப்பிட்டு விட்டு பக்கத்தில் அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்போம். ஆனால் குர்ஆனை எப்பயுமே அப்படி நம்ம படித்தது கிடையாது. இன்னைக்கு ஒரு முஸ்லிமுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையில் அவனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா கூட நன்றாக படிக்க வரவில்லை. அப்ப என்ன முஸ்லிமாக நாங்கள் இருக்கின்றோம்? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிமுடைய அடையாளம் இந்த தொழுகை முதன்மையானது. ஆனால் இது மட்டுமல்ல, இதற்கு பிறகும் நிறைய அடையாளங்களும் இருக்கிறது. அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் சகோதரர்களே, பெரியோர்களே, நம்மளுடைய வீடுகளில், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய மனைவிமார்களுக்கு இந்த தொழுகை விஷயத்தில் மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக இந்த தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும்பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை கட்டளையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துஆ செய்யும் பொழுது என்ன துஆ செய்தார்கள்? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ்
நான் நபியாக இருந்தாலும் எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் உன்னை வணங்கக்கூடிய, உன்னை நினைவு கூடக்கூடிய இந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு தொழுகையாளியாக ஆக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை சூரத்துல் இப்ராஹிம் அல்லாஹ் பதிவு செய்கின்றானே. இதை எப்பயாவது நாங்கள் எடுத்து படித்து பார்த்திருப்போமா? அல்லாஹுக்காக சிறிது நேரம் இந்த உலகத்தையுடைய எல்லா கஷ்டத்தையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் தூக்கி உதறி ஒரு இடத்தில் சிறிது நேரம் உட்கார்ந்து கொண்டு நான் என்னுடைய படைத்த இறைவனுக்கு என்ன நன்றி செலுத்துகின்றேன், நான் என்னுடைய இறைவனுக்கு, என்னுடைய ரப்பு அல்லாஹுக்கு என்ன வணக்க வழிபாடு செய்கின்றேன். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, பெரியோர்களே. அல்லாஹுக்காக இன்றிலிருந்து 5 தொழுகையை சரியாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக நாங்கள் மாறுவோம் என்று உறுதிமொழியோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலிருந்து நாங்கள் நகர்ந்தால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நமக்கு மரணம் வந்தாலும் அல்லாஹ் இந்த நிய்யத்தின் மூலமாக கூட இந்த சொர்க்கத்தில் நம்மை நுழைய வைக்க செய்யலாம். இப்போ நம் மீது இருக்கக்கூடிய கடமையான தொழுகை விட்டிருந்தால் முதலில் அதை கடைபிடிக்க வேண்டும். அதை தொழுது விட்டு ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக நாங்கள் மாற வேண்டும். வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அதற்கான பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் 5 தொழுகையை தொழுகக்கூடிய நல்ல முஸ்லிமாக, நல்ல தொழுகையாளியாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். இந்த முஸ்லிமுடைய அடையாளம் நம்மளுடைய பேச்சில் மட்டுமில்லாமல் நம்மளுடைய நடைமுறையில் அல்லாஹ் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஆமீன்.